ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமஸ் சேவேஜ் எழுதின த பவர் ஆஃப் தி டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். தாமஸ் சேவேஜ் இவர் எப்போ பானாராரு அப்படின்னா 25 ஏப்ரல் 1915 சால்ட் லேக் சிட்டி யூஎஸ். டை ஜூலை 25, 2003 வெர்ஜீனியா யூஎஸ். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். இவர் எழுதின நாவல்ஸ்லாம் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரலாம் 1944லேருந்து 1988 வரலாம். இவங்களோட பெஸ்ட் நோன் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தா எல்லாம் வெஸ்டர்ன் நாவல்ஸாக இருக்கும். அதாவது அமெரிக்காவில் வெஸ்ட் சைடில் இருக்க அந்த ஏரியா பற்றி இருக்கிற நாவல்ஸ், அங்கே இருக்க இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி தான் நாவலாக எழுதுவார். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது த பவர் ஆஃப் தி டாக், த ஸ்ட்ரேஞ்ச் காட், ஐ ஹியர் மை சிஸ்டர் ஸ்பீக் மை நேம், த கார்னர் ஆஃப் ரைஃப் அண்ட் பசிபிக். நோட்டபிள் அவார்டுன்னு பார்க்கும்போது பசிபிக் நார்த் வெஸ்ட் புக் செல்லர்ஸ் அசோசியேஷன் அவார்டு வந்து 1989 வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவரோட ஒர்க்கான த கார்னர் ஆஃப் ரைஃப் அண்ட் பசிபிக் அந்த ஒர்க்குக்கு வந்து வாங்கியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்டோரி த பவர் ஆஃப் தி டாக் வந்து எப்போ பப்ளிஷ் ஆனது அப்படின்னா 1967. எங்க அப்படின்னா மாண்டனா, அமெரிக்காவில் மாண்டனா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் இதோட செட்டிங். அதாவது இதோட செட்டிங் எப்படின்னா 1920s இருக்க மாதிரி செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பர்பேங்க் அப்படின்னு வந்து அமெரிக்காவில் ஒரு பிளேஸில் அதாவது இந்த மாண்டனா அதுக்குள்ள பர்பேங்க்னு ஒரு பிளேஸில் இருக்க ஒரு 2 பிரதர்ஸ் பற்றி தான் இந்த ஹோல் ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியோட முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபில், ஜார்ஜ், ரோஸ் கார்டன் அண்ட் பீட்டர், இவங்க 4 பேரும் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். ஓகே, இதில் வந்து ஃபில் அண்ட் ஜார்ஜ் தான் அந்த பர்பேங்க் பிரதர்ஸ். ஓகே, இவங்க வந்து அந்த பிளேஸில் வாழ்ந்துட்டு இருக்க வந்து 2 பிரதர்ஸு. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க. அந்த மாட்டு பண்ணையில் இருக்க அதெல்லாம் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது. நெக்ஸ்ட் வந்து அதோட தோலை எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுலேருந்து கயிறு திரிக்கிறது, அதுதான் இவங்களோட வேலை. இதில் ஃபர்ஸ்ட் பிரதரான ஃபில் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஹைலி எஜுகேட்டட், இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப அழகாக இருப்பார். இவர்கிட்ட என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா இவருக்கு கோவம் நிறையா வரும். ஒரு ரஃப்பான கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜார்ஜ் வந்து இவங்க வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடு, எல்லாம் எல்லாம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க, எல்லா மேலேயும் வந்து அன்பாக இருக்கிறவர் இவர். இவங்களோட அப்பா அம்மா வந்து இங்கே பர்பேங்க்ல வந்து ஒரு கேட்டல் ரான்ச் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ரான்ச் அப்படிங்கிறது கேட்டல், அந்த பண்ணை, மாட்டு பண்ணை வந்து வச்சுருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சால்ட் லேக் சிட்டின்னு ஒரு இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க ஃபேமிலி ஒர்க்கான அந்த கேட்டல் ரான்ச்சை வந்து இவங்க 2 பிரதர்ஸும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் 2 பிரதர்ஸில் வந்து ஃபில் ரொம்ப டாமினன்ட் கேரக்டர். அவங்க வந்து ஜார்ஜ் வந்து நான் சொல்லதான் கேட்கணும், அவரை வந்து ஜார்ஜ் வந்து எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து ஃபில். அவரை பார்த்தோம் அப்படின்னாலே ஜார்ஜ் வந்து ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி ரஃப்பாக அழுக்கா அப்படிதான் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ஃபில்லும் ஜார்ஜும் அவங்க கேட்டல்ஸ் கூப்பிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ வந்து சரி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா ஸ்மால் டவுன் ஆஃப் பீச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு இன்னில் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறாங்க. அந்த இன் பேர் என்ன அப்படின்னா ரெட் மில். அது யார் நடத்துகிறாங்க அப்படின்னா ரோஸ் கார்டன் அப்படின்னு ஒரு விடோ உமன் வந்து அதை நடத்துகிறாங்க. அந்த ரோஸ் கார்டனோட பையன் பேர் தான் பீட்டர். இப்போ வந்து ஃபில்லும் ஜார்ஜும் அவங்கள வந்து பார்க்குறாங்க. ஃபில் வந்து அந்த பையன் பீட்டர் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டே இருக்காரு. அந்த அந்த பையன் வந்து பேப்பர் ஃப்ளார்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். இவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த பையன் இப்படி இருக்கான், இந்த பையன் வந்து ஒரு பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்கான், ஒரு பையங்கிற கேரக்டரே அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவனை இவர் என்னன்னு சொல்லுவாரு அப்படின்னா சிசின்னு சொல்லுவாரு. சிசி அப்படின்னா ஒரு ஒரு மேன் வந்து ஃபீமேல் கேரக்டரிட்டிஸ்ல வந்து இருக்கிறாரு தான் சிசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து மார்க் பண்ணிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து அவங்க ரோஸ் கார்டனையும் இவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. என்னன்னு சொல்லுவாரு அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டரு, அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருப்பாரு. இந்த மாதிரி இந்த உமன் வந்து இப்படி இருந்ததுனாலதான் அவர் இறந்துட்டாரு எப்படி சொல்லுவாரு அப்படின்னா ரொம்ப மற்றவங்க கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, அதனாலதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. இப்படி ஃபில் வந்து அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசும்போது ஜார்ஜுக்கு வந்து அப்படி தெரியல. ஜார்ஜ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு இன் வச்சு நடத்துறாங்க, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்து ஜார்ஜுக்கு வந்து ஃபீல் ஆயிருது. இப்போ வந்து ஜார்ஜ் வந்து சரி இவ்வளவு நேரம் இருந்தாங்கல்ல அதுக்கு போய் என்னது பில் பே பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்து ரோஸ் வந்து அழுந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு
கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றாரு. சரி அழாதீங்க, உங்களுக்கு உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குனாலும் பரவாயில்ல நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அவங்கள வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டு, இது வந்து ஜார்ஜுக்கு ஒரு வழக்கமாவே ஆயிடுச்சு. டெய்லி வருவாரு, அவங்க ரோஸ் கிட்ட போய் பேசுவாங்க. அப்படிங்கும்போது 2 பேத்துக்கு வந்து லவ் ஆயிரும். இப்போ வந்து இது வந்து ஃபில்லுக்கு செம்ம கோவம் வந்துரும். இப்போ வந்து அவங்க அப்பா அம்மா வெளியே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க. நீங்க வந்து இவங்க 2 பேத்தையும் பிரிச்சிருங்க. இந்த மாதிரி ஜார்ஜ் வந்து ஒரு விடோ மூமெண்ட்டை வந்து லவ் பண்றங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவனை வந்து சீக்கிரம் பிரிச்சிருங்க அப்படின்னு வந்து லெட்டர் எழுதுவாரு. ஆனா ஜார்ஜ் என்ன அனௌன்ஸ் பண்ணுவாருன்னா, நான் வந்து கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதே மாதிரி மேரேஜும் பண்ணிப்பாரு. இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரோஸ் வந்து பர்பேங்க்கு வந்துருவாங்க. அதாவது அந்த ரேஞ்ச்க்கு வந்து வந்துருவாங்க. இது வந்து ஃபில்க்கு சுத்தமா பிடிக்காது. ஃபில் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு கோல்ட் டிக்கர்னு சொல்லுவாங்க. கோல்ட் டிக்கர் அப்படின்னா அமௌண்ட்டுக்காக இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரிதான் ரோஸ் கார்டனும். அன்னது சொத்துக்காக தான் ஜார்ஜ் வந்து மேரேஜ் பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவரே நினைச்சுப்பாரு. இவருக்கு வந்து அங்க ரோஸ் வந்தது சுத்தமா பிடிக்காது. ஏதோ ஒண்ணு வந்து பண்ணிட்டே இருப்பாரு. டிஸ்லைக் வந்து காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஃபில் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, என்னென்ன அவங்க வந்து ரோஸ்க்கு வந்து பிரச்சனை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாரு. அவங்களோட லைஃப் அன்பிளசண்டா இருக்கணும்னு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாரு. இது வந்து ஓகே, இது வந்து ரோஸ்க்கும் தெரிஞ்சது. ஃபில்க்கு வந்து நம்மள பிடிக்கல, ஃபில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிலாம் நிறைய கொடுக்குறான்னு ரோஸ்க்கும் தெரிஞ்சிரும். ஆனா எதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பிரதரா போயிட்டாங்க, நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க பொறுத்து பொறுத்து போவாங்க. இப்ப வந்து ரோஸோட பையன் பீட்டர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து டெம்பரவரியா அங்க முன்னாடி அவங்க இருந்த இடத்துலயே ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். சம்மர் லீவ்னா மட்டும் பர்பேங்க் வந்து வருவான் அவன். இப்படி வந்து அவன் அவன் வந்து வரும்போது அவனுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிருது. சரி, நம்ம அம்மா வந்து இங்க சந்தோஷமா இல்ல, நம்ம அம்மா சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் ஃபில் தான், அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே பீட்டருக்கு வந்து தெரிஞ்சிருது. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரோஸ் வந்து சீக்கிரட்டா வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவா. எங்க இருந்து அந்த ட்ரிங்க்ஸ் அவ எடுப்பா அப்படின்னா, ஜார்ஜோட லிக்கர் கேபினெட்ல இருந்து அவருக்கு தெரியாம திருடிட்டு வந்து குடிப்பா. ஏன் அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஃபில் வந்து இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாரு, இப்ப பீட்டர் வேற வந்துட்டான், இவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையாயிருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இவங்க வந்து அந்த ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து மத்த யாருக்கும் தெரியாது. இவங்க இவங்க போவாங்க, அவங்க யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு மறுபடியும் வந்து படுத்துப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரோஸ்க்கு வந்து சரி ஸ்ட்ரெயிட்டா நான் போய் ஃபில்ட்ட கேட்டுப்போம். ஏன் வந்து நீ இவ்வளோ டிஸ்லைக் பண்றீங்க, ஏன் எனக்கு பிரச்சனை கொடுக்குறீங்கன்னு பேசாம அவர்கிட்டயும் ஸ்ட்ரெயிட்டா போய் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கல, நீ வந்து குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்பதான் சொல்றாங்க. என்னது ரோஸ் குடிக்கிறது வந்து ஃபில்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிய வருது. இந்த மாதிரி இவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷனை யாரு கேட்டாரா அப்படின்னா, பீட்டர் வந்து கேட்டுருவான். இப்போ வந்து ஒரு நாள் வந்து ஃபில் வந்து ஒரு குளத்துல வந்து குளிச்சுட்டு இருப்பான். அப்ப பீட்டர் அந்த இடத்துக்கு வரும்போது மத்த ரேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பீட்டர் ஏதோ கேலி செய்யற மாதிரி பேசுறதுக்கு அங்க ஒரு கூட்டமா ஃபார்ம் ஆயிருப்பாங்க. அவங்க 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 கிட்ட இருந்து பீட்டரை காப்பாத்துற மாதிரி ஃபில் போய் கூட்டிட்டு வருவான். அப்ப என்ன நினைப்பா அப்படின்னா, சரி அப்ப பீட்டர் வந்து நமக்கு கீழே வச்சுப்போம், நமக்கு கீழே வச்சிருந்தோம் அப்படின்னா ரோஸ் கிட்ட இருந்து தள்ளியே வச்சிருப்போம். அப்ப வந்து ரோஸ்க்கு வந்து இன்னும் அவங்க ஏற்கனவே டிப்ரெஷனா இருக்காங்க, இன்னும் டிப்ரெஷன் ஆவாங்க. கடைசியா வந்து ஜார்ஜை விட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு பீட்டர் வந்து நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து அவர் முடிவெடுக்கிறாரு. இப்பயும் பீட்டரை தான் காப்பாத்துவாரோ தவிர மத்தவங்க பேசுறாங்க இல்லையா, அவங்கள வந்து பேசாதீங்கன்னா சொல்ல மாட்டாரு. ஓகே, இவரோட இப்ப பிளான் என்ன அப்படின்னா, பீட்டரை வச்சு இவங்களை பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இப்படி பீட்டர் கூட வந்து ஃபில் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கும் போது ஃபில்க்கு வந்து பீட்டர் பீட்டர் வந்து பிடிச்சிருது. அவனோட கான்ஃபிடென்ஸ், அவனோட கியூரியாசிட்டி, அவன் பண்றதெல்லாம் அட்மையர் ஆகுறாரு. எங்க போனாலுமே ஃபில் வந்து பீட்டரை கூட்டிட்டு தான் போவாரு. எந்த வேலைக்கு வெளியே போகணும்னாலுமே இப்படி இருக்கும். இது வந்து ரோஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சரி நம்ம பையனுக்கு ஏதோ பண்ணிடுவோனோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த அனிமல்ஸோட தோலெல்லாம் சின்னதா கட் பண்ணி அதுல இருந்து கயிறு திரிக்கிற வேலை வந்து இவங்க பார்ப்பாங்க. அது வந்து ஃபில் வீட்டுல வச்சிருப்பான். அதை வந்து எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, ரோஸ் வந்து வித்துருவாங்க. இவன் இதை வச்சுதானே சம்பாரிச்சிட்டு இருக்கான். அந்த கயிறு திரிக்கிற வேலை வந்து ஃபில்க்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இதை நாம வந்து ஏதாச்சும் பண்ணிட்டா அவன் வந்து பீட்டரை விட்டுருவான்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்க அது பேர் வந்து ஹைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைட்ஸ்ல என்ன பண்ணுவா அப்படின்னா, ரோஸ் வந்து வித்துருவா. இப்ப வந்து ஃபில் வீட்டுக்கு வந்ததும் யாரை கேட்டு நீ இதை வித்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுவான். ஒன்னாலதான் இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு சண்டைலாம்
பயங்கரமா போடும்போது பீட்டர் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் ஹைட்ஸ் இருக்கு, நீங்க அதை வச்சு கொஞ்சம் ஒர்க் பாருங்க. இவன் எதுக்காக வச்சிருப்பான்னா இவனோட ஒர்க்குக்கு ஏதோ வச்சிருப்பான், அதை வந்து ஃபில்ட்ட தருவான். இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி பீட்டரும் ஃபில்லு வெளியே போனாங்க இல்லையா, அப்போ வந்து ஆக்சிடென்டலா ஃபில்க்கு வந்து கையில அடிபட்டுரும். அதை வந்து பீட்டர் நோட் பண்ணுவான். அது பீட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவான், இது காயத்துக்கு கட்டு போடுறது அந்த மாதிரி. ஆனா வந்து அவன் மைண்ட்ல இந்த மாதிரி கையில வந்து ஒரு காயம் இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிருப்பான். இப்ப இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப வந்து பீட்டர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் ஹைட் இருக்கு, நீங்க அதை வச்சு நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபில்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும். ஏற்கனவே பீட்டர் பீட்டர் மேல ஒரு குட் இன்டென்ஷன் இருக்கு, இப்போ வந்து அவன் ஹெல்ப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவன் மேல வந்து இவருக்கு அட்ராக்ஷன் வருது. இந்த அட்ராக்ஷன் எப்படிப்பட்ட அட்ராக்ஷன்னா, 2 பசங்களுக்கு நடுவால ஒரு லவ் ஃபார்ம் ஆன மாரி. அதாவது வேற மாரி ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆன மாரி. இது வந்து ஏற்கனவே பீட்டருக்கு தெரியும். எப்படி அப்படின்னா, ஃபில் ஏற்கனவே இந்த மாரி ஒரு அட்ராக்ஷன் யாரு மேல அவன் வச்சிருப்பான் அப்படின்னா, அவனோட மென்டாரான பிரான்கோ ஹென்றி அப்படின்னு ஒரு பர்சன் மேல இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வச்சிருப்பான். அது வந்து எப்படியோ பீட்டருக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பீட்டர் மேலேயும் அதே அதே சேம் அட்ராக்ஷன் வந்து ஃபில்க்கு வந்து வந்திருக்கும். இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃபில்க்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் ஃபில் வந்து இறந்துருவான். இவன் ஃபில் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பர்பேங்க் ஃபேமிலி, அதாவது ஜார்ஜ், ரோஸ், பீட்டர் வந்து ரொம்ப நல்லா வந்து வாழ்வாங்க. ரோஸ் வந்து குடிக்கிறத நிறுத்திடுவா. ஜார்ஜோட பேரண்ட்ஸ் அங்க சால்ட் லேக் சிட்டில இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வர சொல்லுவாங்க. எதுக்காக வர சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ரேன்ச்ல வந்து ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதுக்காக வர சொல்லுவாங்க. இப்ப பீட்டருக்கு என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க அப்பா சூசைடு பண்ணதெல்லாம் மறந்து இப்ப வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு வந்து பீட்டர் வந்து நினைப்பான். இப்பதான் பீட்டர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எங்க அம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்க காரணம் என்ன அப்படின்னா, ஃபில்க்கு வந்து ஒரு ஹைடு கொடுத்தான் இல்லையா, அதுதான் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா, அந்த ஹைடுல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா வந்து இருக்கும். என்ன அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா ஒரு பாக்டீரியாவால பரவுற இன்ஃபெக்ஷன். அது வந்து ஸ்கின் டிசீஸை வந்து ஏற்படுத்தும். அதோட அந்த பாக்டீரியா வந்து அந்த ஹைட்ல இருக்கும். அவன் தான் முன்னாடியே அந்த கையில காயமானதை நோட்டீஸ் பண்ணியிருந்தான் இல்லையா, இப்ப இந்த ஹைடை அவங்க கிட்ட கொடுத்தா அந்த பாக்டீரியா ஈஸியா அவங்க பிளட்குள்ள போயிடும். அப்ப இன்ஃபெக்டட் ஆகி சீக்கிரமா ஃபில் இறந்துருவான்னு பிளான் போட்டு தான் பீட்டர் வந்து அந்த ஹைடையே அவங்ககிட்ட கொடுத்துருப்பான். பீட்டரோட மாஸ்டர் பிளான் வந்து இங்கதான் ரிவீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் பண்ணதுனால தான் எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல வழி அது காட்டியிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இந்த ஸ்டோரியை முடிப்பாங்க அப்படின்னா, பீட்டர் வந்து பைபிள்ல இருந்து ஒரு வேர்ஸ் வந்து சொல்லுவான். என்ன அப்படின்னா, டெலிவர் மை சோல் ஃப்ரம் த ஸ்வாட், மை டார்லிங் ஃப்ரம் த பவர் ஆஃப் த டாக் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி முடிப்பாங்க. இந்த லைன்ல இருந்து தான் இந்த பவர் ஆஃப் தி டாக் அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபில்ல வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரா கொண்டு வந்து இவங்க தான் கடைசியா எதை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டிலேயே கொண்டு வந்தாலுமே, கடைசியா பீட்டருக்குள்ள வந்து ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து ஆர்த்தர் வச்சிருக்காரு. இந்த நாவல் வந்து 2021ல ஃபிலிமாவும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12 டைம்ஸ் வந்து ஆஸ்கர் அவார்டுக்கு வந்து இது நாமினேட் ஆன ஃபிலிம்.